ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லவ் யுவர் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே டிராமா தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டிராமாவோட ஒரு ஒன்லைனர் மட்டும் சின்னதா அப்படியே சொல்லிடுறேன். ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல தீராப்பாக அப்படியே பரம்பரையா போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு குடும்பத்திலயும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிறந்த நேரம் வேற ஒரே நேரமா இருக்கு, பிறந்த தேதியும் ஒரே தேதி. அது ஏன் இவங்களோட பேரும் கூட ஒரே மாதிரி பேரா தான் இருக்கு. சோ இதனாலேயே சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்துகிட்டு இருக்கும். சோ இப்படியே இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துல காதல் வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஃபீல் ஆகும் அப்படிங்கறத இந்த டிராமால நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கும்பலா போய்கிட்டு இருக்கா. அப்படி எல்லாருமே ஒரே பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பா. எங்க ஓடி போறானா கடைசியா ஒரு இடத்துக்கு ஓடி போய் நிக்கிறா. அங்க யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே தேடிட்டு இருக்கும்போது கட் பண்ணா இங்க கண் முழிச்சு நம்ம ஹீரோயின் தான் எந்திரிக்கிறாங்க. சோ இவங்களோட சின்ன வயசுல தான் அந்த சீன்ல நடந்திருக்கும். அது அப்படியே உங்களுக்கு கனவா வந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே எந்திரிச்சு அவங்களோட ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல எப்படி அங்க ஸ்டூடெண்டா போனாங்களோ இப்ப அதே ஸ்கூல்ல இவங்க டீச்சரா போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிடி டீச்சரா அதே ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப அங்க கட் பண்ணா இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த ஸ்கூலோட சேர்மனா இருப்பாரு. இவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, சோ நம்ம ஹீரோயினோட தாத்தா தான் இவரு. இப்ப அங்க சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலும் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற கிரவுண்டும் ஏலத்துக்கு போகுது. இவங்க கிட்ட காசும் இல்ல. சோ அந்த கிரவுண்டையும் ஸ்கூலையும் ஏலத்துல எடுக்க போறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான். சோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கும் நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு ஆகாது இல்லையா. சோ இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு அழகான மலை இருக்கு, அந்த மலையில நிறைய உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல ஏலத்துல எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நிலமும் அவங்களுக்கு தான் சொந்தமாயிரும். அப்படி மட்டும் சொந்தம் ஆயிருச்சு அப்படின்னா அவன் அந்த மலையை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கால்ஃப் கிரவுண்ட அவன் உருவாக்கிடுவான். சோ இதை மட்டும் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் இங்க செம்ம ஃபயரா இருக்கும்போது இப்ப வெளியே இருக்கிற இந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ளேயே ஒரே பேச்சு போயிட்டு இருக்கு. என்னன்னா அப்படி என்ன இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இப்படி இருக்கு, அதுவும் நம்ம சேர்மன் வந்து இவ்வளவு வயசாயும் அந்த பகையை மறக்காமையே இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. என்ன பிளாஷ்பேக்னா, நம்ம ஹீரோ பரம்பரையில இருக்கிற ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தரும் நம்ம ஹீரோயின் பரம்பரையில ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தரும் நின்னுகிட்டு இருக்காங்க. எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அங்க சைடுல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி மாறி மாறி அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியில அந்த பொண்ணு போய் நம்ம ஹீரோவோட பரம்பரையில ஒருத்தர் இருக்காருல்ல, சோ அவரோட கண்ணத்துல போய் உங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி கேட்ட உடனே ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து செம டென்ஷன் ஆகுறாரு. சோ இப்ப இந்த இடத்துல பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. அப்ப கூட எங்க பாட்டி வந்து எங்க தாத்தாவை தான் பார்த்தாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆளை பார்க்கவே இல்லை தெரியுமா. அப்போ இதுலயே தெரியலையா எங்க குடும்பத்தை தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னமும் இவர் இந்த பகையை ஏன் மனசுல வச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம ஹீரோ பிறந்த அதே தேதி அதே நாள்ல தான் நம்ம ஹீரோயினும் பிறந்திருப்பாங்க. ஏன் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இவர் அழகா ஒரு பேர் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலில அவங்க தாத்தா வந்து ஏதோ ஜோசிகாரன் சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வச்ச அதே பேர் எடுத்து நம்ம ஹீரோயினுக்குமே வச்சிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரே பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சில சம்பவங்கள்லாம் நடந்தனால நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிய சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம ஹீரோவோட அப்பா. இப்ப அந்த ஏலம் எடுக்கிற மீட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்து உள்ள வராரு. வந்து பார்த்தா அந்த ஸ்கூலு கிரவுண்ட் எல்லாமே ஏலத்துல ஓட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு போற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தா செம காண்டாகிறாரு. என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா, இந்த இடம் மட்டும் அவனுக்கு போயிருச்சு அப்படின்னா அவன் அந்த இடத்துல மலையை இடிச்சுட்டு அங்க ஒரு மிகப்பெரிய பிளே கிரவுண்ட உருவாக்கி அவன் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்க எவ்வளவு உயிரினங்கள் உயிர் வாழுதுன்னு உனக்கு தெரியுமா, அது எல்லாமே அழிஞ்சு போயிரும் அப்படி இப்படின்னு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு நம்ம தாத்தா. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா வராரு. வந்து பார்த்துட்டு, என்னப்பா நான் வந்து சீட்ல உட்காரலான்னு பார்த்தேன், இன்னமும் இது முடியவே ஆகலையா, இவர் என்ன கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாத்தாக்கு செம காண்டாகுது. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாக்கும் என்ன ஏலத்துல நம்ம தான் ஜெயிச்சோம், இருந்தாலும் இந்த தாத்தா நம்மளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படியே கோவமா போகும்போது டக்குன்னு தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. சே, நம்ம 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த கிழவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இல்லைன்னா அந்த கிழவனை நானு சும்மா விட்டுருக்கவே மாட்டேன், சே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோவோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க டக்குன்னு ஏதோ ஒண்ணு பார்த்து பயப்படுறாரு. என்னன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, அதான் நம்ம ஹீரோ. சோ வெளிநாட்டிலேயே ரொம்ப வருஷமா இருந்திருப்பாரு. இப்ப திரும்பவும் கொரியாக்கு வந்திருக்காரு. வந்த உடனே, அப்பாடா வந்துட்டியாடா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ படிச்செல்லாம் அந்த ஸ்கூலு நமக்கு கைக்கு தான் வந்திருக்கு. சோ அதனால அந்த ஸ்கூல்ல சேர்மன் யாரும் இல்ல, நீ சேர்மன் ஆகி பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க உங்களோட பரம்பரை சண்டைக்கெல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க, நான்லாம் வரமாட்டேன், அது உங்களோட சண்டை நீங்களே போட்டுக்கோங்க, என்ன ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் சேர்மனா ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப தாத்தாவும் ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து இருக்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, அப்புறம் என்ன தாத்தா எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு, நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணா, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா அதை மட்டும் நான் விடவே மாட்டேன், அவன்கிட்ட நான் போராட தான் போறேன், நீ வேணா போ, ஆனா நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு
தாத்தாவும் சொல்றாரு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா சின்ன வயசுல இவங்களுக்குள்ள எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. இவங்க பரம்பரையிலேயே நீ அந்த பொண்ணு கூட பேசவே கூடாது, நீ அந்த பையன் கூட பேசவே கூடாது அப்படிதான் சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதனால எதுக்கு எடுத்தாலும் சண்டையாவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட வயசு முடியும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேல இவனை பத்தி என்னால பேசக்கூட விருப்பம் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, ஒண்ணு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீயும் உங்க தாத்தாவும் இந்த ஊரை விட்டு போயிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா இங்கே இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்துக்க. உனக்கு என்ன ஆனாலும் நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பாருக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அப்போ ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பாரு. டே மச்சான் எப்பறா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். சரி உனக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கிளாஸ்ல ஒரு ரெப் இருப்பாள்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேட்கும்போது அப்படி யாரு எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. என்ன மச்சான் சொல்றேன், நிஜமாலுமே ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டு இன்னைக்கு அவளையும் நான் மீட் பண்ணேன், ஆனா அவளும் உன் பேரை சொன்னா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. இல்லடா இன்னைக்கு அந்த பொண்ணை நான் மீட் பண்ணேன், ஆனா உன்னோட பேர் சொல்லி ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன், ஆனா சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ இங்க செம்மகாண்டாகிறாரு. என்னது என்னோட பேரு அவளுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வீட்டுக்கு வராரு. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வேற தூங்கிட்டு இருக்காரு. இருட்டுல யாருன்னு அப்படின்னு பார்த்து பயந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த ஸ்கூலுக்கு நான் சேர்மேனா போறேன், அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் கட்டுறேன், அந்த ப்ராஜெக்ட் நானே எடுத்துக்கிறேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அட ஏண்டாடி நடுராத்திரியில தூக்கத்துக்கு எடுத்துட்டு ஏன்டா இப்படி சபதம் போட்டு என்னை சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பாவும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. வந்து தாத்தா இங்க பாருங்க, என்ன ஆனாலும் நம்ம இந்த ஊரை விட்டு போகவே கூடாது, நம்ம இங்கே தான் இருக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் அதை முறியடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஏமா நான் எப்பமா போறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தாவும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போலாம் அப்படின்னு போகும்போது அவங்க லென்ஸ் வந்து கீழே விழுந்துருது. சோ அதனால ஸ்பெக்ஸ் போட்டு தான் போறாங்க. அப்படி ஸ்கூல்ல போயிட்டு அவங்க பிடி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதே ஸ்கூல்ல புது சேர்மனா நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மூஞ்சிக்கு நேரம் ஒரு பால் வருது. அங்க ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சிலே பார்த்து அடிச்சிருது. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் டீச்சர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் கிளாஸுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட கண்ணாடி உடஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா கண்ணு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு நம்ம ஹீரோவை கண்டுக்காம போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம காண்டாவுறாரு. அப்ப நிஜமாலுமே நான் யாருன்னு இவ மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி சின்ன வயசுல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் காமிப்பாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஓடி வந்து இங்க பாரு, அபிஷியலா நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது நீ மட்டும் வந்து ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, சீக்கிரம் மீட்டிங் வா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு ஒரே ஒரு கோல் மட்டும் போட்டு வந்துடுறேன், இல்ல ரெண்டு கோல் மட்டும் போட்டு வந்துடுறேன், என்னால கோல் போடாம இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருவாரு. இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வேகமா ஓடுவாங்க. ஆனா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கால் தடிக்கி அவங்களே கீழே விழுந்துடுறாங்க. செம்ம அசிங்கமா போயிருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே காயப்பட்ட நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இங்க பாரு மீட்டிங் தானே கூப்பிட்ட, மீட்டிங் ரூமுக்கு போறதுக்கு நீ இந்த மாதிரி மெதுவா நடந்தீங்கன்னா வச்சுக்கோ, நாளைக்கு தான் போய் முடிப்போம், சீக்கிரம் நட அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குனிய வச்சு மேல உப்பு மூட்டை தூக்கி விட்டுறா. சே இவளை இப்படி இல்ல என்னால தூக்கிட்டு போக முடியாது, இதுக்கு அவ மெதுவா வரதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ போயிடுறாரு. இப்போ அடிப்பட்ட இடத்துல எல்லாம் நம்ம ஹீரோ தான் மருந்தெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. சரி என்ன மீட்டிங் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு கல்ச்சர் நடக்குது, சோ அதுக்காக ஒரு மீட்டிங் நாங்கெல்லாம் போட்டிருக்கோம், சோ அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா நீ தான் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல உன்ட்ட பேசினா எச்சா சண்டையா வந்துடும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போவாரு. உடனே இங்க வா அப்படின்னு சொல்லி ஏதோ விஷயம் சொல்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ஃபேனை மட்டும் என் பக்கத்துல திரும்பி வச்சுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம காண்டாவது வேற பக்கமா ஃபேனை திருப்பிட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டு அந்த ஃபேனை அவங்க பக்கமா திருப்பிட்டு அந்த காத்து வாங்கிட்டு அப்படியே உட்கார நம்ம ஹீரோ கதவை சாத்தலாம்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பாத்துறாரு. அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே அழகுல மெய்மறந்து போறாரு. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருது. இப்ப அந்த மீட்டிங் அப்படியே நடக்க ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் உட்காந்து மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து இருப்பான். அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த டீம்ல நான் சேர்ந்ததுக்கு காரணமே நீ மட்டும் தான், உனக்காக மட்டும் தான் நான் இந்த டீம்ல சேர்ந்தேன், ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காகவே அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம காண்டாகிறாரு. ஒரு கட்டத்துல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸே பண்ணிடுறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம ஷாக்ல இருக்காரு. இப்ப கூட இருக்கிற எல்லாருமே டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. அந்த நினப்பு
மட்டும்தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் பார்க்ல உட்காந்து இருக்காங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, என் கூட வெளியே வரியா, வெளியே போய் ஊர் சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்போம். இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கவே இல்லை. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு இந்த லவ், இந்த டேட்டிங் அதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. சோ அதனால அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்து இருக்காரு. இதை நினைச்சு கொஞ்சம் சாந்தி அடைகிறாரு. அப்பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படும் போது பக்கத்துல நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இந்த 8வது கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா என்னை பத்தி கேக்குறதா, யார் அவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கேக்குறாங்க. இதை பார்த்து காண்டாயிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவனா எப்ப பார்த்தாலும் ஃபுட்பால் கிரவுண்ட்ல தோத்துட்டு அழுதுகிட்டே இருப்பான் அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அழுதானா மாப்பிள்ள, அன்னைக்கு அவன் எதுக்கு அழுதான் அப்படின்னா அவனுக்கு காயமா இருந்தது அதனாலதான் அழுதான், மத்தபடி அவன் நல்லா தான் விளையாடுவான் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாடுறா உனக்கு அவனை பிடிச்சிருந்தா ஓகே, அதுக்காக ஏன்ட்டெல்லாம் அவன் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்துறாரு. கத்தி முடிச்சுட்டு இப்போ உனக்கும் தான் என்ன செமஸ்டர் வந்துருச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா, எக்ஸாம் இருக்கு தெரியுமா, அதுக்கு படிக்க வேணாமா, ஏதோ ஒரு பையன் உன்னை பாக்குறான்னு சொன்ன உடனே அப்படியே அப்படியா எங்க அவன் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன விளையாட்டா போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு இந்த படிப்பை பத்தில நீ பேசாத, அதுவும் இல்லாம நீ 5வது ரேங்க் தான் எடுப்பேன், நான் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், எனக்கு தெரியும் எப்ப படிக்கணும் எப்ப பசங்க கிட்ட பேசணும் அப்படின்னு, அதெல்லாம் நீ சொல்லி தராத அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாவது. இங்க பாரு எதை வேணாலும் பேச, என்னோட ரேங்க பத்தி மட்டும் பேசாத, எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு. இப்போ சரிடா சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பெட் வச்சுக்கலாம், இந்த செமஸ்டர்ல நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன்னா இந்த செமஸ்டர் முடியும், நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் என்னை அக்கானு தான் கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே இந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னா நீ என் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. என்னது டேட்டிங்கா, எப்படா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட, ஏன்டா என்கிட்ட டேட்டிங்லாம் கூப்பிடுற, உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு மாதிரி இருக்கா, அப்ப நீ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொல்லி ஒத்துக்க, ஏன் உன்னால இது கூட பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினோட ஈகோவை டச் பண்ணி விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் பெட்டுக்கு ஓகே தயார் அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாறி மாறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோலாம் ஜாலியா கிரவுண்ட்ல விளாண்டுகிட்டு இருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்ப கூட கிரவுண்ட்ல போய் உட்காந்து புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா எக்ஸாம்ல எழுதி முடிச்ச ரிசல்ட் வந்துருது. 2 பேரும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா யாரு நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. சோ இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் இனிமேல் அக்கானு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிருவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு மூஞ்சே இல்ல. இப்ப அப்படியே பஸ்ல சோகமா வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஜாலியா அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு பஸ்ஸை விட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு பார்க்ல உட்கார வச்சு ஏதோ ஒண்ணு சொல்ல ட்ரை பண்றாரு. இப்ப அங்க கட் பண்ணா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல தான் நம்ம ஹீரோயின் மூஞ்சில வந்து பந்தடிச்சு கண்ணாடி எல்லாம் உடஞ்சு அடி வாங்கியிருப்பாங்கல்ல, அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தூக்கத்துல அவங்களுக்கு அதே கனவு வருது. ஏதோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோயினை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்துல அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கண்ணு வேற தெரியலையா, தூக்க கணக்கு வேற, என்ன பண்றாங்கன்னே தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிறது பார்த்தா நம்ம சின்ன வயசு ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு அவங்க கண்ணத்து பக்கத்துல கை எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ, சேர்மன் கண்ணத்து பக்கத்துல கை எடுத்துட்டு போறாளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்ளி விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு செம்மையா வலிக்குது. சோ இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை.